ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கொஞ்ச நாளா நம்ம கம்பெனில நான் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணதுல நம்ம கம்பெனிக்கு சூப்பர்வைசர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முத்து, அன்பு 2 பேர் மட்டும்தான் சூப்பர்வைசரா இருக்காங்க. வேற சில சின்ன விஷயங்களுக்கு உஷா கிட்ட சில பொறுப்புகளை கொடுத்துருக்கோம். பட் இது மட்டுமே போதுமானா போதாது. கருணாகரன் சாரால மட்டும் எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல? ஆமாமா சார், கரெக்டா சொன்னீங்க சார். நான் ப்ரொடக்ஷன் வேலை எவ்வளவு வேணாலும் பாப்பேன் சார். ஆனா அதுக்கான சரியான ஆளுங்க இங்க இல்ல சார். சார், ஆளுங்க சரியில்லாம தான் 2 நாள்ல முடிக்க வேண்டிய ப்ரொடக்ஷனை 1 நாள்ல முடிச்சு கொடுக்கறோமா? எத்தனை நாளா நைட்டுக்குள்ள முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் மத்தியானத்துக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருக்கோம். எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்தாலும் இப்படி குறை சொல்லிட்டே இருக்கீங்களே சார். கருணாகரன் சார், இந்த வேலை செய்யணும் ஆர்டர் தான் போடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து செக் பண்றீங்களா இல்ல சொல்லிதான் கொடுக்குறீங்களா? வேலை கொடுக்கறதோட உங்க வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அன்பு, முத்து, ஜெயந்தியும் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வேலை செய்ய சொல்றாங்க. நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க? இருங்க, கோவப்படாதீங்க. கருணாகரன் சாருக்கு ஆர்டர் போட தான் தெரியும். ஸ்டிச்சிங் டெக்னிக் எல்லாம் தெரியாது. ஏன்னா அவரு பழைய ஆளு. ஜெயந்தி அக்கா, கருணாகத்தை பூமர்னு சொல்லாம சொல்லிட்டாரு. சும்மா ரெடி. அதனாலதான் கருணாகரன் விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏய், என்ன எதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்ல, உங்க விஷயத்துல சார் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னார்ல, அந்த முடிவு என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். சார், அந்த முடிவு தானே சார்? பயப்படாதீங்க கருணாகரன், நீங்க நினைக்கிற மாதிரி எந்த முடிவும் நான் எடுக்கல. ஏய், யாரது? யாரு? கருணாகரன் சார், நான் விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நான் 2 புது சூப்பர்வைசரை உங்களுக்கு கொடுத்து உங்க வேலையை குறைக்க போறேன். அவங்க மெயின் வேலையே ஸ்டிச்சிங் ஏரியாவில் இன்னும் ப்ரொடக்ஷனை வேகமா செய்ய உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சார், அந்த அளவுக்கு வேலை தெரிஞ்சவங்க இங்க யாரு சார் இருக்காங்க? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்க தான். புரியலையா? சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவங்களுக்கு இது சாதாரண ப்ரொமோஷன் இல்ல, கல்யாண ப்ரொமோஷன் சொல்லலாம். இருங்க, ஏன் எல்லாரும் கிளாப் பண்றீங்க? நான் யாருன்னு சொல்லவே இல்லையே. சார், இது தனியா வேற சொல்லணுமா? அதான் சொல்லிட்டீங்களே கல்யாண ப்ரமோஷன். அதுலயே தெரியலையா அது ஜெயந்தியும் ஆனந்தின்னு? அப்ப இனிமே ஆனந்தியும் ஜெயந்தியும் சூப்பர்வைசர்னு சொல்றீங்க? எஸ். சூப்பர் சார், கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்லயே இதான் சார் சூப்பர் கிஃப்ட். அன்பு, ஆனந்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். முத்து, ஜெயந்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஆனந்தி, நீயும் மகேஷ் சார் தேங்க்ஸ் சொல்லு. எனக்கு இந்த பதவியெல்லாம் வேணாம் சார். நான் சூப்பர்வைசர் ஆக விரும்பல. ஏய், பைத்தியமாடி உனக்கு? என்ன பேசிட்டு இருக்க நீ? சார் உன்னை சூப்பர்வைசர் ஆக்கியிருக்காரு, நீ என்னமோ பெரிய இவ்வளவு வேணான்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா, இது என்னோட திறமைக்கோ இல்ல கம்பெனியோட தேவைக்கோ கொடுத்திருந்தா பரவாயில்ல. ஆனா கல்யாணத்தை தகுதியா வச்சு கொடுக்கும் போது அந்த பரிசை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. ஆனந்தி, நான் கல்யாணத்துக்கு பரிசு கொடுக்கறேன்னு சொன்னதுக்காக உன் திறமைக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இப்போ உன்னோட ஜெயந்தியும் நான் சூப்பர்வைசரா செலக்ட் பண்ணிருக்கேன். ஜெயந்திக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா இல்ல டேலண்ட்?
நம்ம கம்பெனி தேவைக்காக தான் நான் சூப்பர்வைசரா ஆக்கியிருக்கேன். நீயும் திறமையான ஆளா இருக்கிறதுனால தான் உன்னையும் சூப்பர்வைசரா செலக்ட் பண்ணிருக்கேன்.